மனோபாலாவுடைய கேரியரில் ராதிகாவுக்கு ஒரு முக்கியமான பங்குண்டு. ஏன்னா ராதிகாவுடைய பல சீரியல்ஸை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பல படங்களில் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. அவங்கள உங்களுடைய 2வது படமான நிறமாறாத பூக்கள்லேயே சந்திக்கிறீங்க. ராதிகா தெலுங்குக்கு போயிடுச்சு. இப்போ திருப்பி திருப்பி என்னவோ ராதிகா மேலே எனக்கு அவ்வளோ பெரிய அப்படி ஒரு சிறந்த இதெல்லாம் பண்ணலை. ஆனால் சிரஞ்சீவியோட நடித்த சில படங்கள் வந்து நான் பார்த்தேன்ல, ராதிகா பவர்ஃபுல்லாக நடிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே டைரக்டர் சொல்லி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண பொண்ணு தானே சார், நம்ம கேட்டால் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஏற்கனவே ரத்தியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. இன்னொரு ஹீரோயின் தான் கிடைக்காம இருந்தால் அது ரெங்தி கேரக்டர் வேறு. அதனால் ராதிகா வருமாயா அப்படின்னு சொல்லி நானே போய் பேசுகிறேன்னு சொல்லி அவங்கள சந்தித்து பேசி அன்றைக்கி ஆரம்பித்த தொடர்பு தான். நம்ம ராதிகாவை அங்கே தெலுங்குலேருந்து இங்கே கூட்டு வந்து நிறமாறாத பூக்கள் நடித்தவன், நிறமாறாத பூக்கள் தெலுங்கில் எடுக்கிறாங்க. அப்படியே எல்லா படங்களும் வந்து ராதிகாவோட வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் ஒருத்தர மாதிரி இருப்பேன் நான். எதுவாக இருந்தாலும் என்னட்ட கலந்து ஆலோசிப்பாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்டு. என்னுடைய நிறைய படங்கள் ராதிகா தான் ஹீரோயின். பிள்ளையார் சொல்லி போடும்போதே ஒரு தடவை ஒரு சில பீரியடில் சில என்ன விஜயகாந்தெல்லாம் வான் பண்ணியிருக்காரு, திருப்பி வந்து ராதிகான்னு சொன்னீங்க அவ்வளோ அப்படியே வான் பண்ணி. ஏன்னா பிள்ளையார் சொல்லியே ராதிகா மேலே தான் நான் போடுவேன். ராதிகா மற்றும்ங்கிறதெல்லாம் இருப்பாங்க. அப்படி ஒரு ஒரு அந்யோன்ய நட்பு. அதுக்கு பிறகு பின்னாடி சீரியல்லாம் பண்ணுது. அப்புறம்